அப்படின்னு சொல்லி அடுப்புக்கிட்ட வந்தா ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி சுட வச்சிருக்காங்க. பாப்பா இது எதுக்குப்பா சுடுதண்ணி? எதுக்குப்பா சுடுதண்ணி? ஃபேஸ் மாஸ்க் செய்ய. ஃபேஸ் மாஸ்கா? என்னத்த போட்டு செய்ய போற ஃபேஸ் மாஸ்க்கு? ஃபேஸ் மாஸ்க் ஜிலட்டின் இது வச்சிருக்கேன். இது என்னது இது? இது பேர் ஜிலட்டின். ஜெல்லி செய்வாங்க இதை வச்சு. அப்படியா? இதை வச்சு ஜிலட்டினும் சார்கோல் பவுடர். இது என்னது? சார்கோல் பவுடர். சார்கோல்னா கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை கொட்டாங்குச்சா? கொட்டாங்குச்சி அதை வச்சு காய வச்சு அதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அது காஞ்சதும் அடுப்புல போட்டு எரிச்சு அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதானா? இது பேர் என்ன? சார்கோல் பவுடர். சார்கோல் பவுடர். இது ரெண்டு என்ன பண்ணணும் இப்போ? இந்த இது ரெண்டுத்தையும் டபுள் பாயில் மெத்தட்ல இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு இந்த ஜிலட்டினை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்கோல் பவுடரை போட்டு கிண்டிட்டு ஃபேஸ் மாஸ்க் மாரி. சரி, வெயிட் பண்ணுவோமா? தண்ணி இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ பாத்திரத்தை உள்ளார வச்சுக்கலாமா? ஒரு பாத்திரத்தை உள்ளார வச்சுட்டு ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுடர் பேர் என்ன சொன்ன? ஜெலட்டின் பவுடர். இது வந்து எப்படி எங்கே போய் வாங்குனீங்க? சூப்பர் மார்க்கெட்டில். கிடைக்குமா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குமா? எல்லாத்துலேயும் கிடைக்கும். சரி, ஓகே. இது வந்து என்ன பேர் சொன்னீங்க? ஜெலட்டின் பவுடர். இது வச்சாக்கா அப்படியே ஒரு மாதிரி திரவமாக ஆகிடுமா? இது இப்போ நீ போடுறது எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். அது ஒரு 2-3 மெம்பர்ஸ். ஒரு 3 பேர் அளவு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ வந்துட்டு அங்கே பாரு, அது லைட்டாக மெல்ட் ஆகிட்டு பாரு. ஓ ஆமாம், இதுவோ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை பிடிச்சிக்கிறதுக்கு எதை வச்சுக்கலாமே? இப்போ வந்து அடியில் உள்ள சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு இது பண்ணணும். கட்டியாக வருது. அது அப்படிதான் வரும். கொஞ்ச நேரம் லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி ஊற்றணும். ஒரு சொட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுமா? ஓகே ஓகே. தண்ணி ஊற்றினா அங்கே பாரு பாத்திரம் வீணா போயிடாதா? அதெல்லாம் வீணா போகுது. நல்லா பிடிச்சிக்க பாத்திரத்தை. நல்லா ஊற வச்சு கழுவி மெல்ட் ஆயிட்டா. வா வா வா, மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி வந்துட்டு இருக்கு, பிசின் மாதிரி வருது. இப்படிதான் வருமா? இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுமா கை விடாமா? இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடுமா? அப்படிலாம் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு அப்புறம் கிண்டிட்டு மெல்ட் ஆகுது. ஆமாம், அது மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சுடுதண்ணி வந்து அடியில் உள்ளது நல்லா கொதிக்கணும். நல்லா அது கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சா? இன்னும் இல்லை, அது நல்லா மெல்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் இதாகணுமா? அப்போ நல்லா கிண்டி தண்ணி மாதிரி வரும். தண்ணி மாதிரி வருமா? இப்போ நான் இதாக தான் இருக்கு, போந்து மாதிரி இருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடு. வா வா வா, செமையாக வந்துருச்சே. சூப்பராக இருக்கே. இந்த அளவுக்கு தான் வருமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கை சுட்டுக்காத. இது நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப் சேனல் தான். ஓ, நீங்களும் அதை பார்த்தா கற்றுக்கிறீங்களா? சரி சரி. நானும் சித்தியும் யூடியூபர் இல்லையா? சரி, அதனால நம்மளும் ஒரு நம்ம தான் சும்மாவே இருந்தாவே சும்மா இருக்க மாட்டோமே. எது கிடைச்சாலும் வீடியோ எடுத்து போடுவோமே. சரி, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறது தான் இப்போ வந்து பார்த்தேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எடுத்த உடனே நான் செல்லை ஆன் பண்ணிட்டேன். எங்கேயாவது இது பண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கோம்ல சார்கோல் பவுடர், அது வந்துட்டு சூட்லேயே போட்டுக்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போதான் அதுவும் சேர்ந்து. சரி, ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு என்ன சொன்னீங்க? இது பேர் என்ன சொன்ன? சார்கோல் பவுடரா? அதில் கொட்டிட்டு 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணணுமா? எனக்கு இந்த மாதிரி பவுடர் வாங்கி தரியா? இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இது வந்து ஃபேஸில் உள்ள டர்ட்டெல்லாம் எடுத்துரும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். உள்ள கரும்புள்ளி, அடுத்தது ஒயிட் ஹெட்ஸ். அது தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே. பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஃபேஸ் வந்து பலன்னு இருக்கும், நல்ல பிரைட்னஸாக இருக்கும். ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி ஹேரையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரிலாம் போக மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணால் நல்லா க்ளோவாக இருக்கும். இது வந்துட்டு எத்தனை மணி நேரத்துக்கு வச்சிருக்கணும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்? 20 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும். 20 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும். எத்தனை நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஒரு இப்போ நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இன்னைக்கே போட்டு போகலாம். இன்னைக்கே போட்டுக்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே 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 ஃபைன். ஓகே, இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இவ்வளோ சூடாக இருக்குது. அது உள்ள சூடாது. இப்போ தொட்டு பாருங்க. ஓகே, சூடாது. இப்போ லைட்டாக சூடாக போடணுமா? அது லைட்டாக
இப்பயே போட்டுக்கலாம், இருந்தாலும் லைட்டா சுட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போட்டு. ஓகே ஓகே. அப்ப எப்படியும் இது பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஆனா அது ட்ரை ஆயிடும், காஞ்சிரும். விட்டுட்டோம்னாக்கா ட்ரை ஆயிடும், அப்படியே கட்டி பிடிச்சி போயிடும். அந்த சூட்டோட நம்ம முகத்துல போட்டுக்கணும், அவ்வளவுதான். சரி ஓகே, இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ எடுத்துருங்க அதை. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த சுடு தண்ணியை நல்லா கலந்துக்கணும். இருந்தாதான் அது வந்து ட்ரை ஆகாம அப்படி இருக்கும். சரி ஓகே, இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா முகத்தில்? கொஞ்சம் ஆறணுமா? சரி, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம வந்துட்டு எங்கள் பாப்பா பற்றிக்கலாம் போட்டு விட்றா. இது வந்து லேசாக வெதுன்னு சூடாக இருக்கும் போது தான் போடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த புருவத்தில் படாமல் போடணும். முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுக்குங்க, புருவத்தில் மட்டும் போடாமல் இருக்கணும். இது வந்து ஒரு மார்க்ஸ் மாதிரி, அப்படியே மார்க்ஸ் மாதிரி கைண்டி வருமா. இப்போ நான் பேய் மாதிரி ஆகிட்டுருக்கேன், கண்ணங்கரேன்னு கருப்பாக பேய் மாதிரி ஆகிட்டுருக்கேன். அப்ளை பண்ணிட்டு காட்டுறோம். அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறோம். இல்லை இந்த மாதிரி தான் முகத்தில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த கண்ணுக்கு கீழே போடாதீங்க, கண்ணுக்கு மேலே போடாதீங்க, புருவத்துலலாம் போடாதீங்க. போட்டிங்கனாக்கா எங்கள் பாப்பாவே வந்துட்டு கம்மியாக தான் இது ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் பத்தலை, கம்மியாக தான் இருந்துச்சு. 2 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்படிதான் இருக்கணும். இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்துட்டு காயணும். 20 நிமிஷம் காயணும். 20 நிமிஷம் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே மார்க்ஸ் மாதிரி அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. ஓகே, கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, விற்கிறப்ப காட்டுறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. முகத்தில் வந்துட்டு முடி இருக்கிறதுனால கொஞ்சம் பெயினாக இருக்கும், அவ்வளோதான். ஃபேஸ் நல்லா பிரைட்னஸாக இருக்குது. மாஸ்க் மாதிரி நல்லா வருது. அப்படி மாஸ்க் மாதிரி வந்துடும். ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்குது. ரொம்ப காய விடாமல் வித விதப்பாக இருக்கப்போ எடுத்துடணும். ஓகே, கட் பண்ணி வைப்போம். எரிச்சலாக எனக்கு ஃபுல்லாகவே முகத்தில் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வளவலன்னு சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். பாய். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு முக்கியமாக சொல்லிக்கிறேன். இது மாதிரி போடாதீங்க, புருவத்தில் போடாதீங்க, கண்ணுக்கு கீழே போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேஸ் வந்துட்டு அந்த இது ரிமூவ் பண்ணும்போது ஒரே எரிச்சலாக இருக்குது. லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. ஓகே, இப்போ என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?